சாயிராம், ஜெய் சாயிராம். கண்மணியே, வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மிக பலமாக இருக்கட்டும். அதுவே நீ வெற்றியடைவதற்கு பாலமாக அமையும். எதுவுமே சாதிக்கவே முடியாத இடத்தில் நம்பிக்கையும் பக்தியும் சாதித்துவிடும். எனவே நம்பிக்கையோடும் பக்தியோடும் இரு என் குழந்தையே. நீ நினைப்பது எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் இன்பம் பொங்கும் ஒரு சுக நிகழ்ச்சியை உனக்காகவே நடத்த இருக்கிறேன் என் கண்மணியே. காலத்தில் செய்த புண்ணியங்களினால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி எல்லாமே சாய்மயம்தான். இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நொடியே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்தே விடும். உன்னுடைய உள்ளம் குளிர செய்வேன் உன் சாயப்பா. உன் சுற்றம் சூழ உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அமர வைப்பேன் உன் சாயப்பா. துரோகத்தை விட மிக கடினமான சமயம் என்னவென்றால், போலியான அன்பில்தான் நாம் இதுநாள் வரை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று உணரும் தருவாய்தான். தங்கமே, உன்னுடைய தேவைகளை பற்றி அதிகமாக யோசிக்காதே. சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளுக்கு கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக வருத்தப்படுகிறாய், கவலைப்படுகிறாய்? உனக்கானது உன்னை தேடி நிச்சயமாக வரும். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பது எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே. யாரிடமும் அதிகம் அன்பாக நடந்து கொள்ளாதே. உன்னை அடிமையாக்கியே விடுவார்கள். அதைவிட முக்கியம், அதிகம் பொறுமையாக நடந்து விடாதே. உன்னை பைத்தியமாகும்படி விட்டுவிட மாட்டார்கள் அவர்கள். உன்னை பைத்தியம் என்றே சொல்வார்கள். உண்மை என்றே என்னவென்று தெரியாதவர்களிடத்தில் உண்மையாக இருப்பதுதான் உன்னுடைய மிக மோசமான முட்டாள்தனம் என் கண்மணியே. எதற்குமே கவலைப்படாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சர்வ மங்களகம் பெற்று அமைதியாக வாழத்தான் போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. உன் மனவேதனைகளை எல்லாம் முற்றிலும் மறந்துவிட்டு நிம்மதியோடு என்னுடைய பிரார்த்தனையை தினமும் செய்து கொண்டே இரு. என்னுடைய பூஜையை தினமும் செய்து கொண்டே இரு. உன் மனது நிம்மதி பெறும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் என் முன்னே வந்து நின்று சாயி, ஓம் சாயிராம் என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன் மனவேதனை கொஞ்சம் குறைந்திருப்பதை நீ கண்கூடாக உணர்வாய். உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் சாயப்பா உன்னில் இருக்கும் வரை கவலைக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே என் குழந்தையே. ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான், உன் அப்பாவாகிய நான் உருவாக்கித் தருவேன். அன்பு குழந்தையே, தினம் தினம் நாம் சொல்வது ஒன்றுதான். விரைவில் உன் வாழ்க்கை மாறும். நல்ல நிலைமைக்கு நீ வருவாய். நீ எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு மேலாக சந்தோஷமாக வாழப் போகிறாய் என்று நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். அது நிச்சயமாக நடக்கும் பார். அர்த்தம் இல்லாமல் நான் எதையும் கூறுவதே இல்லை. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது குழந்தையே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக முடியாது. எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்படி என்மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும் என் பிள்ளையை பார்க்க நான் வராமல் சென்று விடுவேனா? பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன். எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு
உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகிவிடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டும் அல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது, நேரமும்
காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப் பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து அதை செய்து முடிப்பேன். அதை மீறி அது தவறாக நடந்துவிட்டால் நடந்ததும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். அப்பொழுது உனக்கு ஏமாற்றம் மிக பெரிதாக இருக்காது. நன்றாக பேசி பழகுபவர்களெல்லாம் நமக்கு நல்லது மட்டுமே செய்வார்கள் என்று நினைத்து நம்பிவிடாதே யாரையும். உன்னை போல் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். என் மேல் முழுமையாக பாசமும் அன்பும் வைத்திருக்கும் என் பொக்கிஷமான குழந்தை நீ. தேடி கிடைத்த பொக்கிஷம் நீ. நீ உன்னுடைய குணநலன்கள் வேறு யாருக்கும், உன்னை தவிர வேறு யாருக்கும் இருக்கவே முடியாது. எதை செய்தாலும், எதை செய்ய நினைத்தாலும் அதை எப்பொழுதும் நம்பிக்கையோடே செய். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக நடந்தே விடும். காலம் கடந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கான நல்லது எதுவுமே நடக்கவில்லையே. சாயப்பா எனக்கு நல்லதை மட்டும்தான் தருவார் என்று நான் நம்பிக்கொண்டே இருக்கிறேனே என்று உன் மனம் படும் பாடு எனக்கு நன்றாகவே புரிகிறது. காலம் கடந்தாலும் கூட உனக்கான நல்லதை நான் உன்னிடம் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். காலம் போகிறதே என்று வருத்தப்படாதே. உனக்கான காலத்தை உருவாக்குபவனே நான்தான். அதற்கு மிக மிக அவசியமான ஒன்று உனக்கு என்ன தெரியுமா? பொறுமையும் நம்பிக்கையும் தான். கலங்காமல் இரு என் குழந்தையே. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து என்னிடம் வேண்டுதலாக வைத்தது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது உனக்கு நிறைவேறப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த ஒன்று உன்னிடம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வு முதலில் எதை நோக்கி செல்கிறது, எதை நோக்கி பயணம் படுகிறது என்பதை ஆராய்ந்து முதலில் தெளிவாக புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன்னுடைய இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்பதை ஆழமாக சிந்தனை செய்து முன்னேறிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய சோம்பேறித்தனத்தை, அலட்சியமாக நினைக்கும் உன்னுடைய சிந்தனையை எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்கும் உன்னுடைய மனநிலைமையை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உன்னை நோக்கி வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று காத்து கொண்டே இருப்பதை விட உனக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ உருவாக்கி கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. உன்னுடைய தேடலையும் உன்னுடைய பாதையையும் உன்னுடைய வழியையும் நீ தேடத் துவங்கு. உனக்கான பாதை தானாகவே உன் கண்களுக்கு தெரியும்படி நான் வழிவகை செய்வேன். அந்த வழியில், அந்த பாதையில் உன்னுடைய பாதங்களை பதித்து நீதான் நடக்க வேண்டும். நம்பிக்கையோடு காலூன்றி நடக்க வேண்டும். மற்றவர்கள் வருவார்கள், கைப்பிடித்து அழைத்து செல்வார்கள், கைப்பிடித்து அழைத்து சென்று பாதங்களை பதிய வைப்பார்கள் என்ற நம்பிக்கையை, வீண் நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. வாய்ப்புகள் வரும், சந்தர்ப்பம் வரும் என்று காத்திருந்து உன்னுடைய காலத்தை வீணடித்து விடாதே. முதலில் நீ தேட ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பது உன் மனதிற்கு தெளிவாகவே புரியும். அதன் பின்புதான் உனக்கான சந்தர்ப்பமும் உனக்கான தேடலும் உனக்கான வாய்ப்பும் உன்னை தேடி வரும். ஆதலால் உன்னுடைய தேடலை துவங்கு. உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கு வெற்றி மாலையாகவே வந்து விழுகும். உன்னோடு உன் உயிருக்கு உயிரான சாயப்பா இருக்கிறேன். இனிமேலும் இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். உனக்கு நல்லது மட்டுமே நடத்த உன் சாயப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும்.
வேண்டுவதும் பிரார்த்தனை செய்வதும் உடனடியாக அடுத்த நொடியே நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது முட்டாள் செய்யமான குழந்தையே. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் சுவாரஸ்யம் உனக்கு புரியாது. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் மதிப்பும் உனக்கு தெரியாது. உனது வேண்டுதல்கள் ஆசைகள் எல்லாமே கேட்கப்பட்டுவிட்டது. அதற்கான வழிகளும் தீர்வும் ஏற்பாடாகிக் கொண்டே இருக்கிறது. நான் அதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத சஞ்சலம் எழ வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்கவோ வருத்தப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தையே. உனக்கான ஏற்ற காலம்தான். உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு சுலபமாக மிக சுமூகமாக முடியும் என்பதை நீ என்னிடம் நெருங்கியவுடனே, என்னிடம் பிரார்த்தனை வைத்தவுடனேயே நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, உன் பலத்தை நீ முதலில் அறிந்து கொள். உன் பலம் என்பது என்ன என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டால் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக அடையலாம், எட்டி பிடிக்கலாம். நீ பலத்தை தெரியாமல் புரியாமல் இருப்பதால் தான் உன்னுடைய வெற்றி கை நழுவி போய்கொண்டே இருக்கிறது. பலரால் இலக்கை எட்ட முடியாமலும் போகிறது. நம்ம பலத்தை, நம்மளுடைய தைரியத்தை, நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் என்ன இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்து வெற்றியை நம்வசம் ஆக்கலாம். அப்படிங்கிறத விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஓம் சாயிராம். ஒரு மனிதனுக்கு பெரிய கனவு ஒன்று இருந்ததாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் கனவு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த கனவு நிஜமாக்கும் வேலை நம் கையில் தான் இருக்குது. அப்படி ஒரு மனிதருக்கும் பெரிய கனவு இருந்தது. அவர் கண்ட கனவு நிஜமாகாமல் போக போக ஒரு கட்டத்தில் அந்த மனிதருக்கு தன்னுடைய கனவு நனவாகும், நிஜமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருந்தார் அந்த மனிதர். தன்னுடைய கனவை அடைய தன்னிடம் போதுமான பலம் இல்லை அப்படின்னு அவர் நினைத்தார். யாரிடமாவது உதவி கேட்க வேண்டும் அப்படின்னும் அவர் மனசுக்கு தோன்றிச்சு. முதல்ல அந்த மனிதருக்கு நினைவுக்கு வந்தது வயதான அவருடைய அம்மாதான். அவரிடம் கேட்டு விடுவது, தன்னுடைய அம்மாவிடம் தன்னுடைய கனவு ஏன் நினைவாகலை அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் அந்த மனிதர். ஒரு நாள் தன்னுடைய அம்மாவோடு அவர் ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டியிருந்தது. அது வீட்டுக்கு மிக மிக அருகிலேயே இருந்ததால் 2 பேரும் நடந்தே சென்றார்கள். மருத்துவரை பார்த்துட்டு வழக்கமாக சில பரிசோதனைகளை அம்மா செய்து கொண்ட பிறகு 2 பேரும் வீடு திரும்பினாங்க. வழியில் அவர் அம்மாவிடம் மெல்ல தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார் அந்த மனிதர். அம்மா, என் கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அம்மா, ஆமாம்ப்பா, அதுக்கு என்ன இப்போ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர், இல்லைம்மா, அந்த கனவை நிஜமாக்குவதற்கான பலம் என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்கான சக்தியை எனக்கு எப்படியாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த மனிதர் அவங்க அம்மா கிட்ட கேட்டார். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு உதவி செய்கிறதுல எனக்கு சந்தோஷந்தான், ஆனால் அந்த அளவுக்கு சக்தி என்கிட்ட இப்போ இல்லை. இருந்த எல்லாத்தையும் உன்கிட்ட ஏற்கனவே நான் கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த மனிதர் இதை கேட்டு ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டாரு. ஆனால் கனவை நிறைவேற பலம் வேண்டுமே. யாரிடமாவது எந்த வழியிலாவது அதை பெற்றுதானே ஆக வேண்டும். அதை பெற்றாதான் நம்ம கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனை அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. எந்த வழியிலாவது அதை பெற்றால்தான் நம்மளுடைய கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொருவரிடமாக கேட்டு பார்ப்பது அப்படின்னு முடிவும் செய்து விட்டார் அந்த மனிதர். தனக்கு தெரிந்த ஒரு ஞானியிடம் போனார். விஷயத்தை சொன்னார். ஐயா, என்னுடைய கனவை நிஜமாக்க எனக்கு சக்தி வேண்டும், அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஞானி சொன்னார்,
இமயமலையில் நமக்கு வேணுங்கிற சக்தி எல்லாம் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இமயமலைக்கு போயிருக்கேன். ஆனால் அங்கே பனியையும் குளிரையும் தவிர வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. எனக்கும் சக்தி எங்கே கிடைக்கும்னு சரியாக சொல்ல தெரியலையேப்பா அப்படின்னு அந்த ஞானியும் சொல்லிட்டாரு. உடனே அந்த மனிதருக்கு ரொம்பவே இன்னும் குழப்பம் அதிகமானது. அடித்து அந்த மனிதர் ஒரு துறவியிடம் போனார். தன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளையும் அத்தனை விஷயத்தையும் அந்த துறவியிடம் சொன்னார் அந்த மனிதர். குருவே, என்னுடைய கனவு நிறைவேறுவதற்கான சக்தி எனக்கு எங்கே கிடைக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு என்னுடைய கனவை நிஜமாக்கிக் கொள்வேன் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த துறவி, நீ செய்யும் பிரார்த்தனையால் தான் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் நீ கண்டு கொண்டிருப்பது தவறான கனவு என்றால் அதையும் நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. அதனால் அமைதியாக பிரார்த்தனையில் ஈடுபடு அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. நீ பிரார்த்தனையில் மனம் ஒத்த பிரார்த்தனையில் ஈடுபட்டினா நிச்சயமாக உனக்கு சக்தி கிடைக்கும், பலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது ஒழுவழி என்றாலும் அது கூட அந்த மனிதருக்கு குழப்பத்தையே தந்தது. நம்ம பிரார்த்தனையில் உட்காந்துக்கிட்டோன்னா நமக்கு பலம் கிடைக்கும், ஆனால் நம்ம கனவை எப்படி நம்ம நிஜமாக்குறது அப்படின்னு இன்னுமே குழப்பமடைந்து ஏதேதோ சிந்தையில் வீடு நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் அவருக்கு தெரிந்த ஒரு முதியவர் தென்பட்டார். என்னப்பா, ஏதோ யோசனையோடு போகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு அந்த பெரியவர் அந்த மனிதரை பார்த்து கேட்டார். அவரிடமும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னார் அந்த மனிதர். என்னுடைய கனவு நினைவாகுவதற்கு, நிஜமாகறதுக்கு எனக்கு சக்தி வேண்டும், பலம் வேண்டும். அது எங்கே கிடைக்கும்னு நானும் ஒவ்வொருத்தவங்களாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் யாராலையுமே எனக்கு உதவி செய்யவே முடியலை. நான் அந்த பலத்தை எங்கேருந்து பெறப்போகிறேன்னு எனக்கு தெரியலை. அதனால்தான் என்ன பண்ணலான்னு ஒரே யோசனையோட குழப்பமோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒருத்தரால் கூட முடியலையா அப்படின்னு அந்த முதியவர் கேட்டார். உடனே அந்த மனிதர், ஆமாம், எல்லாருமே வெவ்வேறு விதமாக பலத்தை எப்படி பெறுவதற்கான வழியை சொல்கிறாங்களே தவிர ஆனால் எதையுமே பயன்படக்கூடிய ஒரு செயலாக எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த சொன்னார். உடனே அந்த முதியவர் கேட்டார், சரி, எல்லார்கிட்டேயும் கேட்டியே, உனக்கு நீயே கேட்டு பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டார். அந்த முதியவர் இந்த கேள்வியை கேட்டதும் அந்த மனிதருக்கு ஏதோ தெளிவு கிடைத்தது போல இருந்தது. நம் பலம் நம்மிடம்தான் இருக்கிறது, நம்மளுடைய சக்தியும் நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் தன்னம்பிக்கையோடு எதை செய்தாலும் நாம் இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களோடு நாம் செய்யும் செயல் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும்.